அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். தர்மத்தை வீணாக்காதீர். நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனைப் போல் கொடுத்ததை சொல்லி காமித்தும் நோவினைகள் செய்தும் உங்கள் சதக்காவை தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்படி செய்பவனுக்கு உதாரணமாவது ஒரு வழுக்கு பாறையாகும். அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது. அதன் மீது பெரும் மழை பெய்து அதிலிருந்த சிறிது மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது. இவ்வாறு அவர்கள் செய்த தானத்திலிருந்து யாதொரு பலனையும் அவர்கள் அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய அருள்மறையாம் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உதாரணமாக ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், தான் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன் நாளை மறுமையில் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு வேதனையான தண்டனை உண்டும் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு நம்மளுடைய தர்மத்தை அல்லாஹ் தாலா பாதுகாத்து அந்த நன்மையை அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.